உங்களுக்கு பேட் மெமரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நோ, அது உண்மை கிடையாது. இந்த பேட் மெமரி குட் மெமரி அப்படிங்கிற இங்க ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ட்ரெயின்ட் மெமரி, அன்ட்ரெயின்ட் மெமரி, அவ்வளவுதான். ஓகேவா? ட்ரெயின் மெமரி, அன்ட்ரெயின் மெமரி. ட்ரெயின் மெமரி அப்படின்னா ஒரு மெமரியை உங்களால ட்ரெயின் பண்ண முடியும். அன்ட்ரெயின் மெமரினா அன்ட்ரெயின், அது வந்து ட்ரெயின் பண்ணாமலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்போ இது எப்படி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம்? நம்ம பிரெயின் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மசில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம வந்து எப்படின்னா ட்ரெயின் பண்ண 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 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி நம்மளோட பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ரிமெம்பர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ லைக் எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு, அந்த கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கம்ப்யூட்டர் உங்களுக்கு பிடிக்குமா? நோ, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருவீங்க இல்லையா? அதே மாதிரிதான் உங்க பிரெயின்லயும் நீங்க வந்து பெருசா ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்காதனால, பெருசா அதுக்கு எந்த ஒரு எஃபோர்ட்டும் நீங்க பண்ணாதனால, பெருசா ட்ரெயின் பண்ணாதனால உங்க பிரெயினும் சின்ன ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ்ல தான் இயங்கும். ஓகேவா? அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது, மெமரி பவர் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க என்னதான் படிச்சாலும், இல்ல ப்ரெசன்டேஷன் பண்றீங்க, இல்ல சம்டைம்ஸ் பார்த்துருக்கீங்களா, ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க, டக்குன்னு அதை மறந்துடுவீங்க. பிகாஸ் பிரெயினை நீங்க ட்ரெயின் பண்றது இல்லை. ஸோ அப்போ அந்த பிரெயினை ட்ரெயின் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நம்பர் 1, MOM மெத்தட் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த MOM அப்படின்னா மோட்டிவேஷன், அப்சர்வேஷன், இது வந்து நிறைய ஒரு மெத்தட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டிவேஷன். ஸோ இந்த மோட்டிவேஷன் மூலியமா எப்படி நம்ம பிரெயினோட பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க சும்மா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது பெருசா நீங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. அட் த சேம் டைம் நம்ம எல்லாத்தையுமே போய் கூகுள்லயுமே வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? நமக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட எனக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒரு நாலேஜ் வந்து நான் எழுதி வச்சதை பார்த்து பேச முடியாது. மேபி பார்க்கலாம், ஒரு மறந்துட்டேன் அப்படின்னா நான் போய் பார்க்கலாம். பட் ஆனா இப்போ நான் வந்து பேசுறேன் அப்படின்னா எனக்கு அந்த சர்டைன் பாயிண்ட்ஸ் வரணும், சர்டைன் பாயிண்ட்ஸ் கரெக்டாக நான் கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு அந்த ரிமெம்பரிங் மென்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால அந்த ஒரு விஷயத்த ரிமெம்பர் வச்சுக்க முடியும். இப்போ லெட்ஸே எத்தனை பேருக்கு உங்க அம்மாவோட பர்த்டே ஞாபகம் இருக்கு? உங்க அப்பாவோட பர்த்டே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? உங்க அண்ணனோட தங்கச்சியோட பர்த்டே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? த திங், எங்க அம்மாவோட பர்த்டேவை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கு பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்க அம்மாவோட பர்த்டே வந்து March 20. ஸோ ஒரு 500 ரூபா நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா 500 ரூபா அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு மூலியமா நான் வந்து ஒரு பெட் எனக்கு நானே வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து எங்க அம்மாவோட பர்த்டே மறக்கவே இல்லை, March 20. ஸோ த திங், நீங்களும் இதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ரிமெம்பர் வச்சுக்கணும். இப்போ லெட்ஸே ஒரு ப்ரெசன்டேஷனோ செமினாரோ பண்றீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தேவை ஒரு மோட்டிவேஷன். ஓகே, அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னா உங்களால இந்த இடத்துல நீங்க வந்து அந்த பர்த்டே ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ பர்த்டேக்கு மட்டும் கிடையாது. இப்போ லெட்ஸே நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுக்கு ரிவார்டா ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனை செட் பண்ணுங்க, அந்த ரிவார்டை செட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களால இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியும். செகண்ட் திங், அந்த MOM மெத்தட்ல ரெண்டாவதா இருக்கிறது O இஸ் ஃபார் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஜிம்ல வந்து நிறைய ஜிம்மேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் பேசும்போது சில பேரோட பேர் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இங்க வந்து ரிட்டென்ஷன் ப்ராப்ளம் இல்லை. ரிட்டென்ஷன்னா அந்த இடத்துல தக்க வைக்கிறது ப்ராப்ளம் இல்லை, அட்டென்ஷன். நான் அந்த இடத்துல அட்டென்ஷன் லேக் ஆகுறேன். ஏன் லேக் ஆகுறேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் அங்கே ஃபுல்லி ப்ரெசண்டா இல்லை, அதுதான் வந்து மெயினான ப்ராப்ளம். ஸோ ஃபுல்லி நாட் ப்ரெசன்ட், பிகாஸ் சும்மா நான் பேசணும், எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் பேசுறேன். கரெக்டா? அப்போ நான் இங்க தேவை என்னன்னா நான் ஃபுல்லி ப்ரெசண்டா இருக்கணும். இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால எல்லாரோட பேரையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிடுவோம். மேபி இந்த ப்ராப்ளம் உங்களுக்குமே இருக்கலாம், சில பேரோட பேர்லாம் உங்களுக்கு ஞாபகமே இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு உங்களை வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். பிகாஸ் ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட கொடுத்துருப்பீங்க. அதனால மேபி என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா நான் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனாலதான். கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல இம்பாக்ட், அதாவது ஒரு நல்ல இன்டென்ஷன் வேணும். அவங்கள வந்து இப்ப லெட்ஸே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்களோட ஒரு ஹேர், ஓகே இவரோட ஹேர் இப்படி இருக்கா, ஓகே இவர் பேர் வந்து இது, இவரோட ஸ்மைல் இப்படி இருக்கு, ஓகே இவரோட பேரு விக்னேஷ். இந்த மாதிரி நானே வந்து ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணி அவங்க நேம் ஞாபகம் வச்சுக்குவேன். இப்போ எனக்கு வந்து ஜிம்ல வந்து என் கூட ஒரு 10-15 பேர் பேசுவாங்க, நானும் அவங்கள்ட்ட பேசுவேன், ஜாலியா பேசுவோம். ஸோ அவங்க பேர் எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பரா ஞாபகம் இருக்கு. ஓகேவா? ஸோ த திங், அப்சர்வேஷன்ங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபுல்லி ப்ரெசண்டா இருக்கணும். ஒரு ஸ்மாலான ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம்.
உங்களுக்கு அந்த மெமரி பவர் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இது இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு மட்டும் கிடையாது. மேபி உங்களோட ஒர்க், உங்களோட வேற என்ன சொல்றது, உங்களோட ஒரு ஸ்டடீஸ், இது எல்லாத்துலயுமே இந்த இன்டென்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இன்டென்ஷனோடய ஃபுல்லி ப்ரெசென்ட்டோடய நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த மெமரி பவர்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட்ஸை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் மெத்தட். என்ன மெத்தட் மூலியமா நம்ம எல்லாத்தையும் மெமரி வச்சுக்கலாம்? ஸ்கூல்ல ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டேட்டிவ் மெத்தட். ரிப்பீட்டேட்டிவா சொல்லிக்கிட்டே இரு. டேபிள்ஸ் 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. இப்படி இதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு. Do you think this is efficient? No. இந்த ரிப்பீட்டேட்டிவா சொல்றது மேபி அந்த ஷார்ட் டேர்ம் ஆஃப் திங்குக்கு ஒரு எஃபெக்டிவா இருக்கலாம். ஆனா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு அந்த டேபிள்ஸ் ஞாபகம் இருக்குங்கிறதுக்கான எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த உலகத்துல, இப்போ இருக்கிற உலகத்துல எங்க பார்த்தாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எதுலையுமே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் உங்களால ரிமெம்பரிங் பண்ணவே முடியாது. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷனை நம்ம மூழ்கி போய் கிடக்குறோம். டெலிவிஷன், மீடியா, அது இது லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்துலயுமே. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரிப்பீட்டேட்டிவ் மெத்தட் இங்க ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நோ, நாட் அட் ஆல் அ சான்ஸ், ரைட்? ஸோ த திங், ஓகே, நீங்க அந்த ரிப்பீட்டேட்டிவ் மெத்தட் தான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 திங்ஸ் இருக்கு. மேபி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கார், ப்ளூ, ரவுண்ட், ஸ்மெல், டாக், செயின், டாய், லைட். இது எல்லாத்தையுமே 30 செகண்ட்ஸ் டைம் தரேன், நல்லா பார்த்துக்கோங்க. இது ஆர்டர் மாறாம நீங்க எனக்கு அப்படியே சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம டைமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரெடி? ரெடி, யா, ஸ்டார்ட். 30 செகண்ட்ஸ் இருக்கு. இந்த 30 செகண்ட்ஸ்குள்ள, அதாவது அதான் இந்த 30 செகண்ட்ஸ் இருக்கு, நல்லா பாருங்க. கார், ப்ளூ, ரவுண்ட், ஸ்மெல், டாக், செயின், டாய், லைட். இது எல்லாத்தையுமே அந்த ஆர்டர் மாறாம எனக்கு அப்படியே யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்க அப்படின்னா சூப்பர், இட்ஸ் வெரி குட், ஆசம். டைம் முடிஞ்சு போச்சு. ஃபைன், ஓகே. ஸோ எத்தனை பேருக்கு இதுல எத்தனை விஷயங்கள் ஞாபகம் இருக்கு? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படியே. ஓகே, மேபி 1-2 பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், மேபி 1-2, நிறைய பேருக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப டஃபா இருக்கும். பட் நான் சொல்ல போற இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே எந்த ஆர்டர்ல இருந்துச்சோ அந்த ஆர்டர்ல உங்களால ஈஸியா சொல்ல முடியும். ஓகே, என்னடா இவ்வளோ கியூரியாசிட்டி, வாட் இஸ் தட் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட்ஸ் ஸ்டோரி பில்டிங் மெத்தட். ஸோ இந்த ஸ்டோரி பில்டிங் மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 8 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 8 வேர்ட்ஸையும் ஸ்டோரியா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி அதையும் நான் சொல்லித்தரேன். கார், அந்த கார் ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த ப்ளூ கலர் கார்ல ரவுண்டான ஸ்டேரிங்ஸ் அண்ட் டயர்ஸ் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல், பிகாஸ் அங்க வந்து அந்த ஃப்ரெஷ்னர் வந்து அங்க இருக்கு. காருக்கு பேக் சீட்ல டாக் இருக்கு. அந்த டாக் கழுத்துல ஒரு கீ செயின் இருக்கு. அந்த கீ செயின் வந்து ரொம்ப அழகா இருக்கு. காருக்கு ஃப்ரண்ட்ல ஒரு டாய் இருக்கு. காருக்கு முன்னாடி அந்த டாய்க்கு பக்கத்துல ஒரு லைட் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டோரி மெத்தட். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி மெத்தடை நீங்க யூஸ் பண்றது மூலியமா கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்போ லெட்ஸே நான் முன்னாடி சொன்ன அதே கதையை திரும்பி சொல்றேன். எத்தனை பேருக்கு இந்த அப்படியே ஆர்டர்ல ஞாபகம் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே தேவையில்ல, பட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஒரு கார் இருக்கு. அந்த கார் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. அதுல ரவுண்டான வீல்ஸும் ரவுண்டான டயர்ஸும் இருக்கு. அதுக்குள்ள போனோடனே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கு. ஆனா அந்த காருக்கு பேக் சீட்ல டாக் ஒன்று இருக்கு. அந்த டாக் கழுத்துல அதோட செயின் போட்டிருக்காங்க. காருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் டாய் ஒன்று இருக்கு. அந்த டாய்க்கு பக்கத்துலேயே ஒரு லைட் ஒன்று பிரகாசமா எரியுது. இப்ப சொல்லுங்க, இந்த 8 வேர்ட்ஸையும் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமா, முடியாதா? இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பில்டிங் ஃபார்மட் யூஸ் பண்றது முடியுமா? ஆஃப்கோர்ஸ். உங்களோட பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெப்பிட்டேட்டிவா படிக்கும்போது, அதாவது 1 2s are 2, 2s are 3, இந்த மாதிரி ரெப்பிட்டேட்டிவா ஓகே 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 இப்படி மனப்பாடம் பண்ணும்போது உங்க பிரெயின் ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணும். பட் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல படிக்கும் போது இது லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேபி இப்போ நான் பார்க்காம கூட இந்த விஷயத்த சொல்லுவேன். காரு, ப்ளூவு, நெக்ஸ்ட் வந்து காரை திறந்தோடனே ஸ்மெல்லு, மேபி இடையில தான் ஒன்று விட்டுருக்கலாம். அதுக்குள்ள பேக் சீட்ல பார்த்தீங்கன்னா டாக் ஒன்று இருக்கு. அந்த டாகுக்கு வந்து செயின் ஒன்று கட்டியிருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு டாய் ஒன்று இருக்கு. அந்த டாய்க்கு பக்கத்தில் லைட் பிரகாசம் வாங்கிடுது. வா, எஸ். ஸோ இந்த மெத்தட் ஓகே, நான் விட்டது இந்த ரவுண்ட் ஒன்னே ஒன்று மட்டும் தான். பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் எல்லாத்துக்குமே இந்த ஆர்டர் வைஸ் அப்படியே நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த ஒரு விஷயம்,
அந்த ஒரு ஸ்டோரி பில்டிங் மெத்தட் அப்படிங்கிறது. ஜஸ்ட் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஆஸ் அ மென்டாரா, ஆஸ் அ டீச்சரா, ஆஸ் அ கைடா நான் உங்களுக்கு சொல்லித்தர விஷயமே இதுதான். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டோரி பில்டிங் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்டிவேட் ஃபோக்கஸ் மெமரி. உங்களோட ஃபோக்கஸ் மெமரி எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, பாசிவ் லேர்னிங் மூலியமா. பாசிவ் லேர்னிங் அப்படின்னா இந்த பாசிவ் இன்கம் மாதிரி சும்மா எப்பயாவது படிக்கிறது, எப்பயாவது கத்துக்கிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நீங்க உங்களோட மெமரி பவரை வீக் ஆக்குறீங்க. யூசி எப்பயாவது நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மெமரியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்டோர் ஆகவே ஆகாது. அண்ட் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் அப்படிங்கிற கெப்பாசிட்டியும் கிடைக்கவே கிடைக்காது. த திங், நீங்க வந்து ஆக்டிவா படிக்க ஆரம்பிக்கணும். ஆக்டிவா அந்த சென்ஸ் எப்பவுமே படிக்கணும், எப்போ பார்த்தாலும் படிக்கணும், அப்சஸ்ட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு டாபிக் ஒன்று இருக்கு. இப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிறதா டாப்பிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல என் மேல ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இல்லாதனாலதான் நான் நிறைய டிராபேக்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் நிறைய விஷயங்களுக்கு அடிக்டா இருந்திருக்கேன். நிறைய தப்பு நான் பண்ணியிருக்கேன். பட் இதுவே அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என் மேல இருந்துச்சு அப்படின்னா ப்ராபப்ளி நான் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அப்போ ஆக்டிவா உங்களுக்கு தேவையான விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருங்க. அது மேபி நீங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கலாம், இல்ல உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட இது அதோட அப்டேஷன், அந்த அப்டேட் அந்த இது விட்டுக்கிட்டு பார்த்துட்டே இருங்க. அந்த அப்டேட் வந்து ஓகே இது வரைக்கும் எனக்கு போதும், இவ்வளவு தான், இது போதும் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட மெமரியை வீக் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஃபோக்கஸ் மெமரி அதுவும். பட் நீங்க ஆக்டிவா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட அட்டென்ஷன் அப்படிங்கிறது டபுள் எக்ஸுக்கு போக ஆரம்பிக்கும். ஓகே, ஆக்டிவ் லேர்னிங் இந்த சென்ஸ் இந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு மோட்டிவேஷன்ல போயிட்டா படிக்கிறேன் பாடுறா அப்படின்னு இல்லாம, இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் படிக்கிறேன், நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் படிக்கிறேன், அடுத்த நாள் 2 மணி நேரம் படிக்கிறேன். ரைட் நவ் ஐ எம் டூயிங் திஸ். ரைட், இன்னைக்கு மார்னிங் கூட எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஒரு 7 வேரியேஷன் டெய்லியுமே நான் பண்ணுவேன். 7 வேரியேஷனுமே 4 நாள் செட் பண்ணுவேன். இந்த 4 நாள் செட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் இன்னைக்கு டெட் லிஃப்ட் இருந்துச்சு, பெரிய பெரிய ஒர்க் அவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ரொம்ப நான் டவுனா ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு வந்து எடுக்கக்கூடாதெல்லாம் நினைச்சேன். பட் 1 மணி நேரம் நான் வேலை செய்யறேன். ஆனா நான் ஆல்ரெடி வந்து ஒரு 2 ஹவர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, என்னோட கிளைண்ட் ஒருத்தர் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ஆக்டிவ்லி ஐ எம் லேர்னிங். உங்களுக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்காக நான் உட்காந்து படிக்கிறேன். அது எனக்கு ஒரு எந்தூனஸ் கொடுக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஸோ த திங், இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. செகண்ட் விச் இஸ் விஷுவலைசேஷன் பவர். விஷுவலைசேஷன் வந்து கண்ணை மூடி விஷுவலைசேஷன் பண்ணுங்க நான் சொல்ல, அது வேற டாபிக். அதுவுமே ஃபோக்கஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான். பட் அட் த திங், நான் இங்க சொல்ற விஷயமே, ஒரு விஷுவலைசேஷனுக்கு நீங்க கொடுக்க போற பவர் வந்து உங்க லைஃப்ல ஒரு 1000 வார்த்தைகளுக்கு இல்லாத ஒரு பவர் வந்து இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, இமேஜினேஷன் அப்படிங்கிறதுக்கு இருக்கும். த திங், இப்போ நான் சொல்றேன், அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். பாருங்களேன், இப்போ லெட்ஸ் சே ஒரு பைக் இருக்கு. எனக்கு ராயல் என்ஃபீல்ட் பைக்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பைக் வந்து ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதை நான் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் பைக்குன்னு அந்த பைக்கோட கலர், அந்த பைக் வந்து என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க எல்லாருமே ஆக்டிவா விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. பட் அந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெமரி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துலையும் சரி, ஃபோக்கஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துலையும் சரி நீங்க கொடுக்கும் போது உங்களோட ஃபோக்கஸ் அட்டென்ஷன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டபுள் எக்ஸ் ஆகும். இது வந்து கன்ஃபார்ம். This is what I am experiencing in my life, right? So do this daily practices. விஷுவலைசேஷன் பண்ணுங்க. லெட்ஸ் நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து மேக்ஸிமம் இந்த ராஜா காலத்து கதைலாம் எப்பயாவது படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி படிக்கும் போதெல்லாம் நான் அந்த இடத்துல ராஜாவா இருந்தா என்ன பண்ணுவேன், அந்த ஸ்டோரியில வந்து என்ன நடக்கும், நானே விஷுவலைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்த விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி பாருங்க. இப்போ லெட்ஸே நீங்க வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷனுக்கான வேர்ட்ஸ்லாம் எடுத்து, ஓகே இந்த வேர்டை நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லணும், இது வந்து சூப்பரா இருக்கும்ல, இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகே, புரியுதா? இப்போ லெட்ஸே ஒரு வேர்டு இருக்கு, ஒரு வேர்டு அப்படின்ற சென்ஸ் இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஃபோக்கஸுங்கிறத நான் வந்து எப்படி நான் மண்டையில ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரவுண்டா போட்டு ஓகே இது வந்து ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபோக்கஸ் அப்படின்னா டக்குனு ஞாபகம் வரும். இந்த மாதிரி எனக்கு தேவையான அந்த இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸை நான் வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ லெட்ஸே நீங்க வந்து இந்த காத்தாடி பத்திலாம் படிக்கிறீங்க அப்படின்னா, காத்தாடி டக்குன்னு ஒரு விஷுவலைசேஷன் ஞாபகம் வருது, டக்குன்னு அந்த மண்டையில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காத்தாடி, ஓகே. இந்த மாதிரி ஒரு முடிஞ்சா ஒரு இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் எல்லாம் விஷுவலைஸ் பண்ணி உங்க மைண்டுக்குள்ள மெமரியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அசோசியேட் வித் சம்திங். நீங்க எந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னாலும் கண்டிப்பா ஒரு விஷயத்தோட அசோசியேட் பண்ணி வச்சுப்பீங்க. இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருது? டேஸ்ட், ஸ்மெல், கலர், அதோட ஷேப்,
ஸோ அப்போ இது அசோசியேஷன். அதாவது உங்களுக்கு நீங்க இப்ப ஒரு தெரியாத ஒரு விஷயத்த வந்து புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, இந்த விஷயம் கண்டிப்பா நீங்க பழைய ஒரு விஷயத்தோட வந்து அசோசியேட் பண்ணிப்பீங்க, ஒத்துப்பீங்க. இப்ப லட்சே உங்களுக்கு ஒரு சாங் இருக்கு, ஏதோ ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் சாங், அதை கேட்டோடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வரா? உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சாங் அதை கேட்டோடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வரா? இந்த மாதிரி நீங்க அசோசியேட் பண்ணிப்பீங்க ஒரு சில விஷயங்களோட. அது மேபி எமோஷனா கூட இருக்கலாம். இப்போ லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எமோஷனோட கலக்கும் போது உங்களால அந்த விஷயத்தை ஈஸியா கத்துக்க முடியும். எமோஷன் பிளஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ த திங் அது எப்படிப்பா பண்றது அப்படின்னா, அப்ப லெட்ஸே நீங்க வந்து இந்த படிச்சு முடிச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னா, சக்சஸ் அப்படிங்கிறது வாவ் வெற்றி பெற போறேன் அப்படிங்கிறது ஒரு எமோஷன். அந்த எமோஷனை இந்த இன்ஃபர்மேஷனோட அட்டாச் பண்ணிக்காங்க. ஓகே, இதை நான் படிச்சு முடிச்சா எஸ், இதை நான் கத்துக்கிட்டேன்னா நான் ஜெயிச்சிருவேன். இப்ப எனக்கு நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சேன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், சந்தோஷமா இருப்பேன், இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டேன்னு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். எமோஷன். லொகேஷன். நிறைய பேருக்கு இப்போ லட்சம் நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டோட ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட் இல்லாம அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட் ஞாபகம் வருவாங்க. கரெக்டா? அதே மாதிரி நீங்க படிக்கிற விஷயத்த ஒரு இடத்துல, இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் இப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல உட்காந்து நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனேன் அப்படின்னா அதுல ஒரு மெயினான பாயிண்ட்ஸ் நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே, இந்த லொகேஷன்ல உட்காந்து நான் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ அது எனக்கு என்னன்னா ஈஸியா ரிமெம்பர் ஆகும். இப்போ லெட்ஸே நான் இந்த இடத்துல உட்காந்து ஃபோக்கஸ் பத்தின ஒரு விஷயம் ஒன்று எடுக்கிறேன். இதுல வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அட்டென்ஷனை டபுள் எக்ஸ், அதாவது நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருந்தோம்னா அட்டென்ஷனை டபுள் எக்ஸ் பண்ணுறது எப்படி எல்லாத்தையும் நான் கத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் உட்காந்து கத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப தான் இருக்கு இந்த விஷயம்லாம், இந்த லொக்கேஷனை நான் அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். ஸோ இப்படி நீங்க எந்த விஷயம் கத்துக்கிட்டாலும் எந்த விஷயம் படிச்சாலும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கும் போது தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட அசோசியேட் பண்ணிப்பீங்க. இது நார்மலாவே நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அசோசியேட் பண்ண கத்துக்கங்க அந்த விஷயத்தோட. அவ்வளவுதான், சிம்பிள். இது பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் முன்னாடி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பிள், இந்த சாங், இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படிங்கிறது. லெட்ஸே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டியா ஏடே மச்சான் நான் படிக்கிறேன், நான் நீ ட்ராக் பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் உங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பெருசா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல முடியாது. பட் ஒன்ஸ் என்ன மாதிரியான கோச் கிட்ட நீங்க வந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளி அவங்க வந்து ஓகே நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே இந்த இடத்துல நீங்க லேக் ஆகுறீங்க, இங்கே கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் ஆகலாம், இங்கே கொஞ்சம் லேக் ஆகுறீங்க, இங்கே இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ உங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது, உங்களோட அந்த ஒரு சக்சஸை உங்களால ஈஸியா பார்க்க முடியும் நீங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படிங்கிறது கூட வச்சிருக்கும் போது. ஓகே, ஸோ அதுக்கான ஆன்லைன் கோச்சிங் லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்றதுனா பண்ணிக்காங்க. ஆல்ரெடி நான் ஃபோக்கஸ்க்காக நிறைய பேர் கோச் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் ஜாயின் த லிங்க். நான் வந்து உங்களுக்கு அங்கே வந்து நான் உங்களுக்கு மீட் பண்றேன். நெக்ஸ்ட் விச் இஸ் லோசி மெத்தட் அப்படிங்கிறது. இந்த லோசி மெத்தட் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட், ஒரு ஃபோக்கஸ் ஆன ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்றது. இப்போ லெட்ஸே ஓகே, இப்போ நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன், செமினார், இல்லை ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, எனிதிங், ஏதோ ஒரு லெசன் படிக்கிறீங்க, அது ஞாபகமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, இப்படி எது வேணா இருந்துட்டு போகுது. இதுல 10 இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ், இந்த 10 இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸோ இல்லை வந்து பாயிண்ட்ஸோ நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அந்த ப்ரெசன்டேஷனை சூப்பரா பண்றதுக்கு. அப்படின்னா அது என்ன அந்த 10 பாயிண்ட்ஸா இருக்கும், இல்லை 10 வேர்ட்ஸா இருக்கும், 10 ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்குமோ அந்த 10 ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதி தென் உங்க வீட்டில் டெஸ்க், டேபிள், சேருன்னு இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அந்த ஒரு ஒரு வேர்டையும் ஒரு இதுவோட கனெக்ட் பண்ணுங்க, ஒரு திங்கோட கனெக்ட் பண்ணுங்க. இப்போ லெட்ஸே நான் இன்னைக்கு பண்ண விஷயம், இப்போ இந்த விஷுவலைசேஷன் பவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஒரு டாபிக், அந்த விஷுவலைசேஷன் பவர் அப்படிங்கிற டாப்பிக்கை என்னோட சேரோட நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த சேரை பார்க்கும்போது ஓகே நம்ம விஷுவலைசேஷன் பவர் சொல்லணும் அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். எழுதிலாம் வைக்கல, ஜஸ்ட் ஓகே அந்த மாதிரி கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு திங், ஒரு 10 திங்ஸுக்கும் இந்த 10 ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரிமெம்பர் பண்றதுக்கு, அண்ட் ஸோ எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நீங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு மெத்தட் கண்டிப்பா யூஸ் பண்ணும். பிகாஸ் நான் அதை ஒர்க் பண்ணனால, நான் அதை யூஸ் பண்ணனால இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் விச் இஸ் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மென்டல் ஹெல்த் சரியில்லை அப்படின்னா நீங்க என்னதான் ஃபோக்கஸ்டா இருக்குன்னு நினைச்சாலும் உங்களால ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. இதுக்கான ஒரு பேசிக் PDF நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 10 rupees. கம்யூனிட்டி இருக்கு, கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கிட்டு 1 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரைவேட்டா மெசேஜ் பண்ணி இந்த PDF அண்ட் ஸோ ஜிபே நம்பர் சென்ட் பண்றேன். ஜஸ்ட் 10 rupees தான். ஜஸ்ட் பை பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு தனியான ஒரு கம்யூனிட்டியை நான் வந்து
வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ண போகிறேன். இது ஃபோக்கஸ் ரிலேட்டடான ஒரு கம்யூனிட்டி. எத்தனை பேருக்கு ஃபோக்கஸ் இல்லை, அட்டென்ஷனில் நான் வந்து பாதிக்கப்படுறேன், நான் வந்து டிஸ்ட்ராக்டடாக இருக்கேன், நான் வந்து ஃபோக்கஸ் இல்லாதனால தப்பான விஷயங்கள் பண்ணுறேன், இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த கம்யூனிட்டி லிங்க் கீழே தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி பிடிஎஃப்ஸ், கோர்சஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வந்து எல்லாமே நாங்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபியூச்சர்லையும் சரி இப்பயும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in the simple video and thanks for watching my video. I love you so much, guys.